வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. உலக நாடுகளெல்லாம் தமிழ் மக்களுக்கெல்லாம் என் இதயங்கனிந்த நன்றியை சொல்லி, என் இதயபூர்வமான என்னுடைய அனுபவத்தை, ஜோதிட கருத்துக்களை எடுத்துரைக்க வந்துள்ளேன். ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் வாங்குற பொழுது என்ன ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு நம்ம கவனிக்கணும். அந்த ஓரைக்கு தகுந்த பதில் கேள்விக்கு தான் அவங்க வருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, கௌரியில் என்ன டைமில் வர்றாங்கன்னு பார்த்தோம்னா அந்த பலனுக்கு மட்டும்தான் அவங்க வர முடியும், வேறு பலனுக்கு வர முடியாது. இந்த கௌரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத மட்டும் ஒரு நாள் பூரா விளக்கம் சொல்லலான்னு இருக்கிற மறுக்கா வாய்ப்பு கிடைக்கிற போது. அடுத்து முக்குண வேலை. அந்த முக்குண வேலையில் தாமசம், ராசசம், இந்த மாதிரி வரக்கூடிய முக்குண வேலையில் வரக்கூடியவர்கள் என்ன ஒரு பலனுக்கு வருகின்றார்கள் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். இன்று நம்மளது என்ன லக்கணம் வந்த நேரத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது, நவாம்ச லக்கணம் என்ன ஓடுது, அன்னையினுடைய நட்சத்திரம் என்ன, திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுட்டு அந்த கால்குலேஷன், அதாவது என்ன சொல்கிறது, பிரசன்ன லக்கணத்தை போட்டுக்கொண்டு பலன் சொல்வேமானால் அந்த லக்கணத்துக்கு திரிகோண லக்கணத்தில் அவர் பிறந்திருப்பார். அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு அது திரிகோண நட்சத்திரமாக வரும், திதிகள் வரும், யோகங்கள் வரும், கரணங்கள் வரும். ஏதோ ஒன்று அதில் டச் ஆகும். இல்லைன்னா அவங்க அந்த இதுக்கு வர முடியாது, ஒரிஜினல் ஜாதகமாக அது இருக்காது. இது அணு ரீதியில் 43 ஆண்டுகளாக அணு ரீதியில் நான் பார்த்த உண்மை. ஜோதிடம், ஜோதி அப்படின்னா ஒளின்னு அர்த்தம், வெளிச்சம்னு அர்த்தம். வர்றவங்க ஒரு இருட்டில் ஒரு பொருளை பார்த்தா தேடுனா போட்டால் கிடைக்காது. நல்ல பகல் வெளிச்சமாக இருந்தால் அவ்வளோ தூரத்தில் வர்ற போதே நம்மளுடைய அண்ணார் வர்றாங்க பாருங்கள், அண்ணன் பூபதி அண்ணன் வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். வண்டியில் வர்ற போதே பக்கத்தால் வந்தால் தான் தெரியும், இருட்டாக இருந்தால் இல்லைன்னா தெரியாது. அது மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது திடமாக நாம் சொல்லக்கூடியதுதான் வெளிச்சம் அப்படிங்கிற ஒளி அப்படிங்கிறத நம்ம நிறுவனம் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜோடராக நாம் இருக்கின்றோம். இந்த 64 கலைகளிலே தெய்வீக கலை இந்த ஜோதிடக்கலை. இந்த ஜோதிடக்கலையை ஜோதிடம் சொல்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்றால், இறையறலும் குருவரலும் திருவரலும் ஒருங்கே இணங்க பெற்றவர்கள் ஜோதிடத்தை சொல்வார்களே. ஆனால் ஒழுக்கம், நியதி, தர்மம், நயமம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதுடன் இருக்கின்றவர்கள் சொன்ன சொல் வாக்கில் சரஸ்வதி தேவி விளையாடி கொண்டிருப்பாள். இன்னதுக்கு தான் சாமி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஆமாங்கணும், மறு வார்த்தை பேச முடியாது. இப்போ ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே லக்கணாதிபதி அப்படிங்கிற கிரகம் தான் அஸ்திவாரம். இந்த லக்கணாதிபதி ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? லக்கணாதிபதி சுபர்மனை ஏறி சுபரோட பார்வை பெற்று சுபர் சாரம் ஏறிட்டா அந்த ஜாதகம் நல்ல வில் பவரான ஜாதகம். நன்னும் லக்கணாதிபதியை நாடிய சுபர்கள் பார்க்க விண்ணுலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமை அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வான். அவன் இவன் ஜனனக்கோள் நற்கோளாகில் அதிகாரி வந்தனுக்கு சொந்தமாகும், கேவலமில்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி பலை வேலை செய்யான். கை நீட்டி சம்பளம் இவர் கொடுப்பார், அவர் வாங்க மாட்டார். அப்போது லக்னாதிபதிங்கிறது ஒரு கட்டடத்தினுடைய முதல் அஸ்திவாரம். அந்த லக்னாதிபதிங்கிற கிரகம் சுபர் மனை ஏறி சுபருடன் சேர்ந்திருந்தாலும் சுபர் பார்த்தாலும் அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம். அடுத்து 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், ஜட்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு ஏப்பா அவர் செஞ்ச பூர்வ புண்ணிய பலனப்பா அப்படிம்பாங்க. பூர்வ புண்ணியாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகன் 7.5 சனி நடந்தாலும், அஷ்டம சனி நடந்தாலும், அஷ்டாத்தம சனி நடந்தாலும், எந்த ஒரு 10ல் சனி நடந்தாலும் அவங்களுக்கு நன்மைதான் அந்த இறைவன் செய்வார், கெடுதல் செய்ய முடியாது. 5க்கு 5ஆம் இடமான 9ஆம் இடம் அது தர்மஸ்தானம்னு சொல்கிறது. அந்த 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருந்தால்
1, 5, 9 குடையவர்கள் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகம் முதல் தரமான ஜாதகம். இந்த 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் அது திரிகோணாதிபதிகள் அப்படிம்போம். அவங்க கேந்திரத்தில் இருந்தாலும், கேந்திராதிபதிகள் கோணம் ஏறினாலும், கோணாதிபதிகள் கேந்திரம் பெற்றாலும், கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் பரிவர்த்தனை அடைஞ்சாலும் அந்த ஜாதகம் யோக ஜாதகம். இது அணு ரீதியில் நாங்கள் நிறைய கண்ட உண்மைகள். 9 குடையவரும் 10 குடையவரும் ஒன்று சேர்ந்தால் தர்மகர்மாதிபதி யோகம். இந்த தர்மம் கர்மம், தர்மஸ்தானம்ங்கிறது 9ஆம் இடம், கர்மஸ்தானங்கிறது 10ஆம் இடம். கர்மமே கண்ணாயினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொழில்ங்கிற 10ஆம் இடமும் 9ஆம் உடையவரும் நல்ல நிலையில் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்க பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் நல்ல நிலையில் வாழ்வார்கள். இதெல்லாம் அணு ரீதியில் கண்ட உண்மை. அது இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம், 6ஆம் அதிபதியை நம்ம என்ன நினைப்போம், 6 குடை 8 குடை 12 குடையெல்லாம் மறைவு ஸ்தானம், அது துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். 6ஆம் அதிபதி மிதுன லக்கணமாக இருந்து 6ஆம் அதிபதி செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர்கான மருவியின் மந்திரியாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாவனுமாகி கொடியவரதமக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். எதிரி கூட கூப்பிட்டு நிலை செய்யக்கூடிய பண்பாளன் அந்த ஜாதகன் அப்படிங்கிறான். அப்போ 6ஆம் அதிபதி கேந்திரமேறி பாவக்கிரகமாக இருந்து கேந்திரத்தில் இருந்தால் அது அவ்வளோ சிறப்பு. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. இந்த 8ஆம் அதிபதிங்கிறவர் பொதுவாக 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம், மரணம், இதை பற்றி பார்க்கறது, அவமானம், சிறைப்படுதல் எல்லாமே சொல்கிறது 8ஆம் இடம். 8 குடையவர் 3, 6, 8, 12. 8ஆமாதிபதி 3, 6, 8, 12 இருந்தால் மாடாமாடி கூடா கோபுரம் கட்டி செல்வ சீமான் போல் வாழணும். ஆயுள் 100 ஆண்டு. ஆயிலே கட்டியே இருக்குது. 8ஆமாதிபதி அட்டமத்துக்கு அட்டம இடம் தான் 3ஆம் இடம். அப்போது 8ஆமாதிபதிங்கிற கிரகம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல ஏறினா ஆயுள் தீர்க்காயுள். இது மட்டும் இல்லை, அந்த ஜாதகனை எதிர்த்து ஒருத்தர் கேஸ் தொடங்கினால் அந்த ஜாதகன் தான் வெற்றி பெறுவான். 8ஆமாதிபதி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு போனால் அந்த ஜாதகன் தான் கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கும். வேற எங்கே ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அடுத்தது 12ஆம் இடம். 12ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக 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 முக்கியமான இடம். குழந்தைகளுடைய ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் அப்போ இடம் வாங்குவான், வீடு கட்டுவான், நல்ல சொகுசான காரு, சொகுசான பங்களா, சொகுசான வீடு. எப்படியா 12க்கும் அப்பனுக்கும் என்னையா சம்பந்தம்? 9ஆம் இடத்துக்கு அது 4ஆம் இடம், அது 12ஆம் இடம். அந்த 12ஆம் அதிபதி கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகனுடைய தந்தை எல்லா சிறப்போடு. 12ங்கிறது சயன சுகம். மனுஷன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு 8 மணி நேரமாவது தூங்கணும். 10 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிக்கும். அதனால் சயன சுகங்கிற நிம்மதி அப்படிங்கிற இடம் 12ஆம் இடம். படுக்கை அறை 12ஆம் இடம். அந்த 12 கூடயும் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஜாதகத்தில் ஆயிலை பற்றி பார்க்குற போது தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்திஸ்புடம் இதெல்லாம் ஆயுர்தாயம் நிர்ணயம் பண்ணி சூரியஸ்புடம், சந்திரஸ்புடம், லக்னஸ்புடத்தை வச்சு கழித்து கூட்டி பெருக்கி இதெல்லாம் பண்ணுற வித்தைக்கு எளிமையாக நம்ம போகருடைய சிசியர் புலிப்பாணி எழுதி வச்சிருக்கார். என்ன எழுதி வச்சிருக்கார்? சூரியனுக்கு 5, 9 மதி, பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு, பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற, சேரப்பா பலவிதத்தால் தெருவையும் சேரும், செல்வனுக்கு வேட்டல் உண்டு கிரகம் உண்டு, ஆரப்பா அமிடபயம் இல்லை இல்லை, அர்த்தராத்தின் சத்தங்கப்பன் கூரப்பா குமரனுக்கு 78 ஆண்டில் கூற்றுவான்குரிய குறிப்பாய் சொல்லே. அப்போ சூரியனுக்கு திரிகோணத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதனுக்கு 78 வருஷம் ஆயுள். இந்த ஆரப்பா அமிடபயம் இல்லை இல்லைன்னு மண்ணுண்டு மனையுண்டு செல்வம் உண்டு செல்வாக்கு உண்டுன்னு அர்த்தம். சூரியனுக்கு திரிகோணத்தில் சந்திரன் இருந்தால் பல விதத்தில் காசு பணம் திரவியம் செல்வம் செல்வாக்கெல்லாம் சேரும். அடுத்து சந்திரன்கிறது நிலவு அப்படிம்போம். நிலாவை பற்றி பாடியிருக்காங்க சினிமா துறையில் ஒரு 100 பாட்டு இருக்கும். அந்த நிலாவைத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த நிலவுங்கிற சந்திரன் ஒரு ஜாதகத்துக்கு சந்திரன் தான் சகலத்துக்கும் அதிபதி. லக்கணத்தை வச்சு ஜோசியம் சொல்றதை விட சந்திரா லக்கணத்தை வைத்து நீங்கள் ஜோதிடம் சொல்வீர்களே ஆனால் உங்கள் ஜோதிட துறையில் நீங்கள் 100 மார்க் வாங்குவீர்கள். அதுக்கு என்ன காரணம்?
2 மணி நேரத்துக்கு ஒருக்க லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும். ராசி 2.25 நாளைக்கு ஒருக்க தான் மாறும். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதனால் சந்திராலக்கணம் தான் சகலத்துக்கு அதிபதி. அந்த சந்திரனை மையமாக வைத்துக்கொண்டு ஜாத அலங்காரத்தில் ஒரு பாடல் சொல்கிறார். நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. நிலவுங்கிற சந்திரன் ஆட்சி பெறது எங்க? கடகத்தில். நீலன்கிற சனி உச்சமடைகிறது துலாவில். இந்த மாதிரி கிரகம் இருக்கிறவங்களுக்கு 100 வயசு ஆயிலுங்கிறார். இது ஜாத அலங்காரத்தில் இருக்குது. அடுத்து சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கிரனும் இருந்தால் 88 வருஷம் ஆயிலு. சூரியனுக்கு பின்னால எப்படி சொல்றாரு? பாரப்பா இன்னும் ஒன்று, அதாவது நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு, நரக்குருவும் அசுரர் குருவும் அனலன் பின்னால். நரக்குருவுன்னா யாரு? அசுர குருனாரு. அசுரகுரு சுக்கராச்சாரியார், நரகுரு பிரகஸ்பதி, ஞானகுரு கேது. அங்கே இதுக்கு இடல்ல 3 குருமார்கள் இருக்காங்க. ஆனால் சூரியனுக்கு பின்னால் குருவும் சுக்கரன் நின்னா 88 வருஷம் ஆயில். நடித்திட்டேன் இன்னும் 3 நாட்டக்கேளு, நரக்குருவும் அசுரகுரு அனலன் பின்னால் படித்திட்டேன் பலகவிகள் நூல்கள் கற்க வல்லோன், பலமான புவையில் வெத்தி என்று வாழ்வான், இடித்திட்டேன் 8, 10, 8 ஆண்டில் ஈசனுடைய இயல்பு முடியும் சிசுவித்தேன் குடித்திட்டேன் குலவிளக்கு பாலயோகம் அப்படின்னு சொல்லி புலிப்பாணி காலாங்கிநாதருடைய சிசியர் போகர், போகருடைய சிசியர் புலிப்பாணி மகான் எழுதி வச்சிருக்கார். அடுத்து சூரியனுக்கு பின்னால சனி நின்னால் 80 ஆண்டுகள் ஆயில். இதெல்லாம் போய் நம்ம எங்கே சூரிய ஸ்புடம், சந்திர ஸ்புடம், லக்ன ஸ்புடத்தெல்லாம் போட்டு தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்தியஸ்புடம்லாம் கணக்கெடுத்து ஆயுர்தாயம் நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக எழுதி வச்சுட்டு போயிட்டார் மகான். நாமெல்லாம் பழனி போனால் அந்த போகர் சமாதியில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரணும். அப்பா இறைவா எம்பெருமானே என் உள்ளத்தில் வந்து நீ அமர்வாயாக, அந்த மாதிரி நம்ம உட்காந்துட்டு வரணும். அடுத்து சூரியனுக்கு பின்னால குருவும் செவ்வாயும் இருந்தால், சூரியனுக்கு பானுவிற்கு 12 பார் மகனும் மந்திரியும் தான் இருக்கில். பார் மகன் யாரு? செவ்வாய் பகவான பெத்தவ ஒரு மவராசி தூக்கி போட்டு போயிட்டா பூமி தாய் மேல. பூமி தாய் தான் வளர்த்தரா, அதனால தான் பூமிகாரகன் பேர். இந்த பார் அப்படின்னா இந்த உலகம், இந்த பூமிக்கு அதிபதி யாரு? பூமி காரகன் யாரு? சகோதர காரகன் யாரு? மங்களன், குஜன், செவ்வாய், அங்காரகன், அப்படி எல்லாமே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் சூரியனுக்கு பின்னால குருவும் செவ்வாய் நின்னா பானுவிற்கு 12 பார் மகனும் மந்திரியும் தான் இருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகேல் நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்ட வித்தை மேவும் என சேர விளம்பு. அவங்ககிட்ட வித்தை விளையாடுமா. சுவாசியம் பேசுனா இன்னொரு மணி நேரம் இருந்து கேட்டு போகலாமே. ஊரில் ஒரு பட்டிக்காட்டில் ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு நாளுக்கு சொன்னால் அந்த ஊர் மக்களே வந்து நம்மகிட்ட பார்க்குற அளவுக்கு ஜோசியம் சொல்லணும். அந்த அளவுக்கு வித்தை நம்ம கையில் இருக்கணும். அடுத்து ஜாதக ரீதியில் இப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு. பொதுவாக லாபஸ்தானம் தானே 11ஆம் இடம். 11 கூடையும் போய் 3, 6, 8, 12 இருந்தால் 11 கூடையவன் 3, 6, 8, 12 என்ன செய்வார்? அதாவது ஓராறும் ஈராறு 8 ஒளிந்திட லாபக்கோளே, ஓர் 6ம் 2 8 ஒளிந்திட லாபக்கோளே, வாராது செல்வம் வறுமையே வாழ்நாள் எல்லாம் ஊரேது பேரேது வீடேது அப்படின்னு சொல்றார். அப்போ லாபக்கோள் வந்து ஒரு மனிதனுக்கு மறையக்கூடாது. இதை ஒன்றை வச்சுக்கிட்டு ஜோசியத்தில் அவங்களுக்கு அப்படி பாடிடக்கூடாது. லக்கணத்துக்கு 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம், காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம் சனி பகவானையும் பார்க்கணும். 3ம் கட்டாதான் அதை சொல்லணும். எடுத்தோன்னு இந்த பாடலை பாடிடக்கூடாது. அப்போ ஓராறும் 2, 8 ஒளிந்திட லாபக்கோளே, வாராது செல்வம் வறுமைய வாழ்நாள் எல்லாம் சொல்ற பாடலை 3, 11ஆம் இடத்தையும் ஆராய வேணும். ஒரு மனிதன் கடங்காரனா இல்லை முதல்காரனா, அவன் பணக்காரனா அல்லது ஏழையா, ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து பார்த்தோன்னு சொல்கிறதுக்கு. இப்போ ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து நடந்தே போகிறானீங்க. ஒரு ஆள் சைக்கிள் மட்டும்தான் போகிறாரு, ஒரு ஆள் வந்து 2 வீலரில் போகிறாரு, ஒரு ஆள் காரில் போகிறாரு, இன்னொரு ஆள் பஸ்ஸில் போகிறாரு, லாரியில் போகிறாரு. ஒரு ஆளுக்கு 200 பஸ் ஓடுது, ஒருத்தருக்கு 300 லாரி ஓடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது எழுதி வச்சிருக்காரு மகான். அதாவது நூல்களெல்லாம் படிக்க 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 திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும்னு சொல்கிற மாதிரி இந்த ஜோட சாஸ்திரத்தில் பழைய நூல்களை படிக்க படிக்க
ஜோதிடத்தை அற்புதமாக அப்படியே தங்க பிளாட்டினம் மாதிரி சொல்லலாம். அதுக்கு சொக்கிய 9ஆம் கோளும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி சிறப்பாக பொழைப்பான்னு அர்த்தம். நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுக்குலாம் 200 பஸ் சாருக்கு எடுத்துங்க 400 பஸ் 500 பஸ் ஓடுது. விவேகானந்தா எடுத்துங்க 1000 பஸ் ஓடுது. சாமி அவங்களும் ஒரு தாய் வயத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தானே, அவங்க ஜாதத்தில் இருக்குங்காட்டி தானே அது ஓடுது. இதை நாம் சிந்திக்கணும். அடுத்து ஒரு ஜாதகத்தில் கையில் எடுக்கிறான், என்னப்பா இந்த ஜாதகக்காரன் படிப்பான் அப்படின்னு கேட்குற போது பதில் சொல்லணும்ல. இப்போ வாக்காதிபதி அப்படிங்கிறவர் 2ஆம் இடம். 2ஆம் இடம் படிப்பு. 4ஆம் இடம் அதை விட கொஞ்சம் இது 2ஆம் இடங்கிறது ஒரு இது எலிமெண்ட்ரி ஸ்கூலு, 4ஆம் இடம்னா ஹை ஸ்கூலு, 9ஆம் இடம்னா பட்டப்படிப்பு டிகிரி. இந்த 3 இடத்தையும் கவனிக்கணும் படிப்புக்கு. சும்மா ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிடப்படாது. அது வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா. வாக்கு தான் அவருக்கு சொத்து. சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு தானே தேடி வரும். மஞ்ச பையில் பணத்தை போட்டுக்கிட்டு ஜாத அள்ளிட்டு வீடு தேடி வருவாங்க. குரு பகவானை நினைக்கலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குணமிகுவியாள குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுணர்வாய் இப்பிரகஸ்பதி குருபரநேசா இக்கரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். ஒரு மனிதனுக்கு 5, 9 குரு இருந்தால், ராசிக்கோ லக்கணத்துக்கோ 5, 9 குரு இருந்தால் அது முதன்மையான ஜாதகம், முக்தி பெற்ற ஜாதகம். காலமுட்ட நாளைக்கு அவன் வாழ்நாள் முழுக்க பஞ்சம் இருக்காது, செல்வாக்கா இருப்பாங்க. அதுக்கு சரராசியில் குரு, ஸ்திரராசியில் குரு, உபயராசியில் குருன்னு எழுதியிருக்கான். பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர்பாலில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பொழைப்பான சன்மார்க்க சேர்க்கையோடு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த வள்ளலாருடைய வழியில் நடப்பான்னு அர்த்தம். அவர் தான் பாடுற போது அவையார் ஒரு பாட்டு சொன்னார், விலம் வேண்டாம் வேண்டான்னு. அவர் வேண்டும் வேண்டும்னு பாடினார். அவருக்கெல்லாம் இந்த நடுவாண்டு இருந்த ஒரு கண்ணு நெற்றிக்கண்ணே திறந்துருச்சு. அவர் அப்படியே உள்ளே போய் ஜோதி ஆயிட்டார். மவராசம் 10 வச்ச அடுப்பு பூசத்தில் இன்னைக்கு வரைக்கும் உலக மக்களுடைய பசி ஆத்திக்கிட்டு இருக்குது, அன்னலட்சுமியாக இருந்து. அதுக்கு என்ன சொல்கிறாரு, ஜாதக ரீதியில் காணப்பா குருபதியின் நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அவருடைய ஊழ்வனை எடுத்து செப்புன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தா குரு எப்படி இருக்காருங்கிறத கவனிக்கணும். லக்கணத்துக்கு அங்கே வேலையே இல்லை, நாடி நூலில் குரு வச்சு தான் லக்கணமாக பாவிக்கிறாங்க. அப்போது அந்த குரு நல்ல இடத்தில் இருக்காரா, ராசி லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தால் குரு நல்லா இருந்தால் தான். குரு ராசிக்கு மறைஞ்சு லக்கணத்துக்கு மறைஞ்சதுன்னா கூறு கெட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, கூறு கெட்டு போனால் கூறு கெட்டு போச்சுன்னு. அப்படி இல்லை, அவங்க நல்ல நிலைக்கு வர்றதுக்கு குரு நல்ல இடத்தில் அமர வேண்டும் என்று கூறி, இந்த பிரபஞ்சத்தில் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த நவகிரகங்களே வேண்டிக் கொள்கிறேன். அதை படைக்கிற ஈசனையே வேண்டிக் கொள்கிறேன். மேலும் அதாவது சரலக்கணம், சிரலக்கணம், உபயலக்கணம். இந்த சரலக்கணம்னா மேசம், கடகம், துலாம், மகரம். இதெல்லாம் முன்ன போய் பின்ன வரும். வெள்ளாடு பாருங்க, அப்படி முன்னாடி போய் முட்டிக்கிட்டு அப்புறம் பின்னாடி வரும். ஏன்னா சண்டை போடுற போது கவனிச்சிங்கன்னா தெரியும், அது மேசம். கடகம்னா நண்டு கொளுத்த வங்கல் இருக்கான்னு சொல்லுவான். உள்ள போவும் வெளியே வரும், உள்ள போவும் வெளியே வரும். தராசு துலாம், ஒன்று கல்லை வைப்பான் பொருளை வைப்பான், கல்லை வைப்பான் பொருளை வைப்பான். இந்த மகரம் கடல் சுறா மீன். இந்த மீன் எப்படி இருக்கும்னா 24 மணி நேரம் நீஞ்சிக்கிட்டு விழுங்கிக்கிட்டே தான் இருக்க முடியும். அது தூங்கவே தூங்காது. உலகத்தில் தூங்காதவர்கள் ஒரு 4-3 இருக்குது. நலபாம்பு தூங்காது. சம்பளம் போட்டு மூக்கில் இப்படி வச்சதுன்னா 1000 வருஷங்கள் அப்படியே இருக்கும். காத்தியே சுவாசிச்சுக்கிட்டு ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரி குதிரை தூங்காது. குதிரைக்கு இமை கிடையாது. அதனால தான் லட்சுமி கயக்கிரிவ பெருமாள்னு சரஸ்வதிக்கு குருநாதராக வச்சாங்க. அப்புறம் அதே மாதிரி மீன் தூங்காது. இதுக்கு தான் விளக்கங்கள் என்னென்னா, நாம் ஒரு மீன் தொட்டியை வீட்டில் வச்சோம்னா அது 24 மணி நேரம் நீஞ்சிக்கிட்டு விழுங்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி மனுஷன் அந்த வீடே சுறுசுறுப்பாக இருக்கும்.
இதெல்லாம் சாஸ்திரத்தில் வாஸ்துசாஸ்திரத்திலும் ஒரு கருத்து உண்டு. எல்லாத்துக்கும் மீன் தொட்டி வைக்கப்படாது 12 ராசிக்காரனுக்கு, அது கணக்கு பண்ணி தானே வைக்கணும். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சொல்லக்கூடியது, ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கினோன்னே என்ன வயது, இன்னைக்கு எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள், பிறந்தபோது என்ன நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், அந்த திதிகளின் விசசூன்ய ராசிகள் என்ன, ரெண்டாவது என்ன திசை, என்ன புத்தி இப்போ நடக்குது, அதில் என்ன அந்தரம் நடக்குது அப்படின்னு நாம் எடுத்து அந்த அந்தரநாதனையும் புத்திநாதனையும் கோச்சாரத்தில் இன்னைக்கு ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் அது நமக்கு உண்மையான ஒரு நல்ல வாய்ப்பினை நமக்கு எடுத்து சொல்லும். கோச்சாரங்கெட்ட ஆச்சார அனுஷ்டானம் போயிடும். பாவக்கிரகங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, ஐயா சொல்லிருங்க ஒரு அரை மணி நேரம். பாவக்கிரகங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா 3, 6, 11 இருந்தால் கோச்சாரத்தில் நன்மைகளை தரும், கண்டிப்பாக நன்மை தரும். எப்படி? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிறை சந்திரன், பாவரோட சேர்ந்த புதன், இவங்கெல்லாம் பாவர் தான். சுபர்கள் அப்படின்னா வளர்பிறை சந்திரன், குரு, சுக்கிரன், சுபரோட சேர்ந்த புதன், இவங்க தான் சுபர். இதையெல்லாம் நாம் நல்லா கவனித்து திசா புத்திக்கு பலன் சொல்ல வேண்டும். கோச்சாரத்தில் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? குரு பயிற்சி, சனி பயிற்சி. இப்போ சனி பயிற்சி இந்த மார்ச் கடைசியில் ஆகுது, 29, 30க்குள்ளே ஆகுது. அடுத்து மே 14 குரு பயிற்சி வருது. அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சி வருது. இந்த பயிற்சிகள்லாம் அந்த ராசிகளுக்கு 3, 6 அப்படிங்கிற இடத்துக்கு அந்த சனி ராகுகேதெல்லாம் வரணும். இல்லை அப்படின்னா குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள் வர்ற போது அது நட்பலன்னு தரும். சில பேருக்கு குரு 8ல் வந்துடுது. குருவை பற்றி பாடுற போது என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதலூர் 3 துரியோனுடைய படை மாண்டதும், இன்மை 8 வாலி பட்டமளந்து போம்படியானதும், ஈசனார் ஒரு 10 இறந்துண்டதும் 10 இப்படி 12 இதானது முடி இதானதுலாம் பாடல் படி பார்க்குற போது, இப்போ சிம்ம ராசிக்காரரு அவங்களுக்கு 10 தானே குரு. சிவபெருமானே மண்டையோட்டில் பிச்சை எடுத்தார்ல. இவங்க என்ன பண்ணணும்? மே 1ஆம் தேதி குரு ரிஷபத்துக்கு வந்தார். ஒரு கோயிலில் அன்னதான திட்டத்தில் போய் கீவரிசையில் நின்று டோக்கன் ஒன்று வாங்கி அங்கே சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த வேலை முடிஞ்சுது. இதை கடைப்பிடிக்கணும். சனி என்ன பண்ணுவார்? குரு என்ன பண்ணுவார்? குரு இருக்கிற வீடு சிறப்படையாது. குரு பார்க்கின்ற வீடு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை சிறப்படையும். சனி இருக்கிற வீடு சிறப்படையும். சனி பார்க்கின்ற வீடு புல்லு பூண்டு செடி கொடிகள்லாம் கருளிஞ்சு போயிடும். ஆனால் சனி தான் ரொம்ப நல்லவர். இது வேண்டிய பேருக்கு தெரியாது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை, போன ஜென்மத்திலும் சரி, அதுக்கு முன் ஜென்மத்திலும் சரி, அல்லது இப்போ இந்த புவியில் நடந்திருக்கின்ற காலத்திலும் சரி, நல்லதை நினைத்து நல்லதை செய்து கொண்டு வந்திருந்தால் 7.5 சனி அவனை ஒரு காலம் ஒன்றும் செய்யாது. இருக்கிற கிரகங்கள்லேயே ஈஸ்வரப்பட்ட வாங்கினதில் 8 பேர். மனிதர்கள் ஒரு ஈஸ்வரன், கோடீஸ்வரன். உலகத்துக்கே முழுமுதற் கடவுள் ஈஸ்வரன், சிவபெருமான். அதாவது நவக்கிரகங்களுக்கு ஒரு ஈஸ்வரன் சனீஸ்வரன். இப்படி அசுரர்களெல்லாம் ஒரு ஈஸ்வரன், ராவணேஸ்வரன். இப்படியெல்லாம் 8 ஈஸ்வரப்பட்ட வாங்கினீங்க இருக்காங்க. அதில் இதுக்கு எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா, சனி பெயர்ச்சி. கும்பத்தில் சனி இருக்கார். இன்னைக்கு இந்த கும்பத்தில் இருக்கிற சனி மேசத்தை பார்ப்பார், சிம்மத்தை பார்ப்பார், விருச்சகத்தை பார்ப்பார். யாருக்கெல்லாம் சிம்மம், மேசம், விருச்சகத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறது? சித்திரை மாதம் பிறந்திருப்பான், சிம்ம ராசியில் பிறந்திருப்பான், விருச்சகத்தில் செவ்வாய் இருக்கும். காலப்புருஷ லக்கணத்துக்கு செவ்வாயாச்சா, லக்கணாதிபதி சூரியன் அப்பனாச்சா, சந்திரன் தாயாச்சா, 3 பேர்த்தையும் லாக் பண்ணி கரும்பாலையில் உள்ள விட்டு மிஷினில் பொழிஞ்சு எடுக்கிற மாதிரி எடுத்துரும். என்ன பண்ணணும் இவங்கெல்லாம்? இப்படி கிரகம் இருந்ததுன்னா, லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீ சரபேஸ்வரர், திருபுவனம் சரபேஸ்வரர் கும்பகோணத்தில் இருக்குது. அங்கிருந்து அப்படி திருநாகேஸ்வரம் போகிற வழியில் விருத்தியங்கரா தேவி, அந்த 3 தெய்வங்களை இவங்க கும்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும். இப்போ 7.5 சனி நடக்குது, சனி திசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, சந்திரன் திசையில் சனி புத்தி, சனி திசையில் சந்திர புத்தி, அஷ்டம சனி, அஷ்டாத்தம சனி, 7.5 சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, குடும்பச்சனி இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. இவங்களெலாம் கஷ்டங்கள் தீர்றதுக்கு என்ன வழி? திருநள்ளாறு போக வேண்டிய வேலையை விட திண்டுக்கல், நத்தம், மேலூர் தாண்டி திருவாத ஊர்
அங்கே திருமறை நாதர் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் ஈஸ்வரி அங்கே இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, சனி பகவானுடைய கால் ஊனமானது சரி பண்ணுறாங்க. அங்கே யார் ஒருவர் சனிக்கிழமை கரெக்டாக 10 to 11 சுக்கர ஓரையில் போய் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, சனி திசை, சனி புத்தி இதெல்லாம் கண்டிப்பாக நன்மை செய்யும், கெடுதலை குறைத்து விடும். அதாவது சனியினுடைய அமைப்பில் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தெருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா. ஓம் காக திருவாத ஊர் திருமறைநாதர் ஈஸ்வரனி ஈஸ்வரியும் அங்கே சனீஸ்வரர் இருக்காங்க. திண்டுக்கல் நத்தம் மேலூர் தாண்டி திருவாத ஊர். சனிக்கிழமை. ஆமாம், மாணிக்கவாசர், அப்பர் சுந்தர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசர் அந்த 4 பேர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது ஐயா. அவங்க தானே கோடான கோடி திருவாசகத்தை பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. ருக் யஜுர் ஜாம அதர்வன வேதங்களா வந்தவங்களே அந்த 4 பேர் தான். புளியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல் மிதைப்பில் அனந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவூதூர் பண்டர் திருப்பாதம் போற்றின்னு சொல்லி அதை முதல்ல அவங்கள பாடணும் ஐயா. அவங்க தான் அந்த 4 வேதங்களும் தத்துவத்தோடு வந்தவங்க தான். அவங்க எதையாலும் நினைச்சாங்களா? வீடு வேணும், வாசம் வேணும், வண்டி வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், இதால் நினைச்சாங்களா? எதுவும் கிடையாது. இறைவன் திருவடியே சரணம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதனால் இந்த அருமையான அற்புத கலைக்கு நாம் சொல்ல வேண்டிய பலன்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதாவது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி. ஒரு ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதிங்கிறது வாக்கு, தனம், குடும்பம், நிறைய பேசலாம். 5ஆம் இடம் பூர்வபுண்ணியஸ்தான். 2 5 கூடையும் கட்ட அவன் கடங்காரன். குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரட்டில் திடமிலா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. அவங்கெல்லாம் கடங்காரன் ஆயிடுவாங்களாம். அவங்க என்ன சொல்லணும், அந்த மாதிரி ஒரு பையஞ்சாதத்தில் ரிஷபலக்கணம் 2 5 கூடையும் குரு தானே, விருச்சக இலக்கணம் 2 5 கூடையும் குரு தானே, இவங்கெல்லாம் இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம், 2 கிராமாக கூட வரட்டுமே. அதெல்லாம் 6 8 பனில் போய் மறைஞ்சதுன்னா அந்த குழந்தை ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அவங்க அப்பாண்ட கூப்பிட்டு இந்த மவராசனை கடைசி வரைக்கும் ஒரு பாண்டு, பத்திரம், கையெழுத்து, ஜாமீன், சப்போர்ட்டு, சேர்க்கை, சிநேகம், கூட்டு தொழில் எதையுமே போய் செய்ய விட்டுறாத அப்படின்னு சொல்லி வைக்கும். சொல்ல வேண்டியது சோசியுடைய கடமை, நம்மளுடைய கடமை. இதை நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கக்கூடாது. உலக மக்களுக்கு நான் நன்மை சொல்லணும். வர்றவங்களை குழப்பாம நாம்பளும் குழம்பாம அப்படியே தெளிந்த நீரோடையோட, அதாவது மல்லிகைப்பூ மாதிரி மனசை வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்லணும். அப்பத்தான் வர்றவங்க தெளிவடைஞ்சு போவாங்க. சரி, ஒருத்தன் பிறந்த நாள் இருந்து கடைசி வரைக்கும் சௌரியமாகவே இருக்கிறான் ஐயா. எந்த குறையில்லாமல் இருக்கிறான். கஷ்டம்னே என்னன்னே தெரியாத வளர்றான். சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, உடன்பிறப்பு இருக்குது. இதெல்லாம் என்னையா காரணம் அப்படின்னா சுக்கிரன், சனி, குரு, ராகு இவங்களோட அந்த சந்திரன் கேதெல்லாம் சம்பந்தப்படாமல் இருந்து இவர்கள் சம்பந்தப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கங்க, அவன் கோடீஸ்வரன் தான். சுக்கிரன் கூட்டல் சனி, சனி பொருள், அதாவது சுக்கிரனும் சனியும் சேர்ந்துட்டாவே பொருள் கூட்டல் தாரம் பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் அவங்க கிங்கு மாதிரி வந்துடுவாங்க. இந்த சுக்கிரனோட சந்திரனோ சுக்கிரனோட கேதுவோ சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடையை உண்டு பண்ணுவார். அதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனிச்சு சொல்லணும். எல்லா கிரகங்களும் இப்படி வளம் வரும், ராகு கேது ரிவேர்ஸில் போகும். அப்போ சுக்கிரனும் கேது ஒரே வீட்டில் இருக்காங்க. இது கேது, இது சுக்கிரன். சுக்கிரன் இப்படி வந்துடுவார், கேது இப்படி போயிடுவார். அதனுடைய பாதிப்பு இருக்காது. ஒரு சுக்கிரன் நிவந்து பெண் ஜாதகத்தில் சந்திரனை தொட்டு விட்டால் அவள் ஏமாந்து விடுவாள். அது ஜாதகத்தை நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். நாடி ஜோட முறைப்படி சுக்கிரன் அந்த பெண்ணு, செவ்வாய் கணவன். இந்த சுக்கிரன் இருக்கும் வீட்டிற்கு 4 வீடு தள்ளி செவ்வாயும், 8 வீடு தள்ளி சுக்கிரன், செவ்வாய்க்கு சுக்கிரன் 8 வீடு தள்ளி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. அடுத்து குரு ஜாதகர், சுக்கிரன்கிறது அந்த மனைவி. அந்த சுக்கிரனுக்கும் குருவுக்கும் 6 8 இருந்து விட்டால் அதுவும் திருமண வாழ்க்கை சிறப்பில்லை. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். வக்கரமாக கேது இருந்துன்னு வச்சுக்க, ஒரு கிரகம் ரிவேர்ஸில் தூக்கி போட்டுக்கணும். இல்லை, ரெண்டுமே வக்கரமாக இருந்தால் சொன்ன பலன் சொன்னது தான், மாறாது.
ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தால் அது நிவர்த்தி ஆயிரும். வக்கரம்னா ரிவர்ஸ் இல்லை. இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னு கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டு கொஞ்சம் அந்த வண்டி போன பிறகு இந்த வண்டி கொஞ்சம் நவுத்தரமில்ல. அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, நாம் சிந்திச்சு பலன் சொல்லுவோமானால் ஒரு கருத்துகள் கூட துளி மாறாது. இப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதகன் மூத்தவன் இருக்கானா இல்லையா, எதை வச்சு சொல்றது? 11ஆம் அதிபதி நீச்சமாயி சூரியன் சம்பந்தப்பட்டால், காரணமாய் 11 குடையோர்தானும் கருத்தான பலங்குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவி ஒருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை. அப்படி இருந்துட்டால் அவன் குடும்பம் விளங்காதப்ப இவன் புத்திர அவனும் கொல்லி வைப்பா, அவனும் குழந்தை இருக்காது அப்படிங்கிறான். அப்போ 11ஆம் அதிபதிங்கிற கிரகம் எந்த லக்கணமாக இருந்தாலும் நீச்சமாயி சூரியன் சம்பந்தப்பட்டால் நேர் மூத்தவன் கிடையாது. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. இது நூல் ஆதாரத்தோடு உள்ள சுருதி. நாங்கள் எதை சொல்லுவோமானாலும் அனுபவமும் ஆராய்ச்சியும் நூல் ஆதாரத்துடன் தான் இந்த குருஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இளைய சகோதரன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றது? ஈஸியா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து அடுத்த சகோதரம் பிறக்காது, பிறந்தால் அது இருக்காது. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் இது அனுபவத்தில் கண்ட உண்மை. நான் பார்த்தேன், ஒரு ஜாதகம் 5 பேர் இருக்கிறாங்க பசங்க அண்ணன் தம்பி. இந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா இந்த பையனுக்கு இலசு வாரிசு இருக்கப்படாது, ஆனால் அதுக்கு பிற்பாடு பசங்க இருக்காங்க, அப்போ இவனுக்கு நேர் இளைவன் ஒன்று பிறந்து இறந்து அப்புறமா இருக்க 3 பசங்க இருக்கானு கேட்டால் ஆமாங்க அப்படிங்கிறாங்க. இது அனுபவத்தில் நாம் பார்க்குற போது உண்மையாக தெரியுது. இப்போ 11ஆம் அதிபதி காலபுருஷ லக்கணத்துக்கு சனி, சனியுடன் மாந்தி சேர்ந்தால் நேர் மூத்தவன் இல்லை. மேச லக்கணத்துக்கு இளைய சகோதரன் 3ஆம் இடம் மிதுனம், மிதனத்துக்கு அதிபதி புதன், அந்த புதனுடன் மாந்தி சேர்ந்தால் தம்பி இல்லை. அப்போ சனி புதன் ரெண்டோடவும் மாந்தி சேர்ந்துட்டா அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை, ஜாதகன் ஒருவனே தான். இப்படியெல்லாம் நம்ம கணக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். குருவுடன் மாந்தி சேர்ந்தால் தங்கம் தங்காது. தோடு மூக்குத்தி திருவாணி மோதிரம் செயின் காணாத போயிருக்கணும், வித்துருக்கணும், பேங்கில் கொண்டு அடமானம் வச்சிங்களா முழுகி போச்சான்னு கேட்டால் ஆமாங்க. அப்புறம் சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் தகப்பன் இல்லை. இருக்கா நீங்க தப்பன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பூசம் அனுசம் உத்தரட்டாதி சனியினுடைய நட்சத்திரமும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியினுடைய நட்சத்திரமும் அந்த சந்திரனையும் குருவையும் சார வாங்கின கிரகமோ அல்லது இந்த கிரகமே சார வாங்கி இருந்தாலும் அப்பன் தப்பிச்சுக்கிறான். ஆனால் கண்டத்தில் செலவு பண்ணித்தான் இருக்காங்க. சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பன் இல்லை. அப்பா இருக்காருன்னா அந்த சாரம் பெற்ற கிரகங்கள் பார்த்துட்டா சனி சாரமும் குரு சாரம் தான் ஆயுளை நிர்ணயம் பண்ணுறது. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. இப்போ செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்தால், அந்த ஜாதகனுடைய செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்து விட்டால் அந்த ஜாதகன் கடன்காரன் அப்படின்னு சொல்றது பொது கருத்து. இது காலப்புருஷ லக்கணத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம். லக்கணாதிபதி சந்திரா லக்கணாதிபதி இதையும் கவனித்து தான் அதை சொல்ல வேண்டும். 2 பேத்துக்கும் செவ்வாயை மாந்தி சம்பந்தப்பட்டால் ஜாதகத்தை இணைச்சிடாதீங்க சாமி. இணைச்சிட்டிங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா கடை வாங்கி காலமுட்ட நாளைக்கு வட்டியை கட்டிட்டு இருப்பாங்க. 2 பேத்துக்கும் குருவை மாந்தி பார்த்தால் அவங்க 2 பேத்துக்கு அப்பம் பேரில் சொத்து 5% சொத்து இருக்காது. அப்படி அப்பம் பேரில் சொத்து இருக்குதுன்னா சொத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் கிரகங்கள் என்ன? இந்த பூமி மனை கட்டடத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன். பரணிபுரம் போராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருகசீசன் சித்திரை அவிட்டம், இந்த 9 நட்சத்திரம் மட்டும்தான் பூமி மனை கட்டடத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அது 4ஆம் அதிபதி லக்கணத்துக்கு சந்திரனுக்கு 4ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி. இவங்கெல்லாம் அந்த சாரம் பெற்று விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு பூமி மனை கட்டடம் இருந்தே தீரும். இது அனுபவ ரீதியில் கண்ட உண்மை. ஒருத்தர் குடியிருக்காரு, குடியிருக்கிற ஊட்டையே விலைக்கு வாங்கிட்டாரு. ஒருத்தர் சிம்பிளாக வந்தாங்க, எங்க திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு கடையில் வாடகைக்கு இருந்தாங்க. அண்ணன் தம்பி 3 பேர். பள்ளிப்பாளையத்திலேயே சாரதா ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. அது ஒன்று அவங்க ஐயாலாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவருக்கும் ஜோசியும் தெரியும். அந்த இடத்தையும் அவங்க விலைக்கு வாங்கி இன்றைக்கி 3 இடம் கட்டிட்டாங்க. ஒவ்வொரு ஆளும் 10 கோடி ரூபா சொத்து சம்பாதிச்சிருக்காங்க. 19 இடம் கரை பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் என்ன? செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு லக்கணாதிபதியினுடைய தொடர்பு இருந்து விட்டால் இருந்த வீட்டை குடியிருந்த வீட்டை விலைக்கு வாங்கி விடுவான். இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மை.
அடுத்து இந்த மாதிரி ஜாதகங்கள்ல நல்ல நல்ல கருத்துக்கள் நிறைய இருக்கு. முதல் குழந்தை அப்படின்னா மேசம் காலப்புருஷ லக்கணம், 5ஆம் இடம் சூரியன் சிம்மம், முதல் குழந்தை சூரியன். அடுத்த குழந்தை 3ஆம் இடம் சுக்கிரன், அடுத்த குழந்தை குரு, அது 3ஆம் இடம் தனுசு குரு, அது அடுத்த குழந்தை. அதுக்கடுத்த குழந்தை கும்பம், அது அடுத்த குழந்தை. அதுக்கடுத்த குழந்தை செவ்வாய் மேசம். இந்த 5 கிரகத்தையும் அசுவனி மகம் மூலம் சதயம் திருவாதிரை மாந்தினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் வரிசையா அவங்களுக்கு குழந்தை 5 குழந்தை கிடைச்சிடும். இது புத்திரஸ்தானத்தை நிர்ணயம் பண்ணி பேச வேண்டியது. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே இவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டா இல்லையா எப்படி நிர்ணயம் பண்றது? இதுக்கெல்லாம் நாமெல்லாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஜோசியரும் ஒரு குடும்ப ஜாதகம் வருது. அண்ணன் பூபதி என்ன கொண்டாந்து ஜாதகத்தை கொடுக்குறாரு. அவர் மனைவி ஜாதி வாங்கிக்கிட்டோம், அவங்க குழந்தை ஜாதி வாங்கிக்கிட்டோம். அவர் ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணணும். 5 கூடைய சூரியன் என்ன சாரத்தில் இருந்தார்? சனி சாரத்தில் இருந்தார். அது குழந்தை ஆண் குழந்தை. சரி, அதுக்கடுத்து சுக்கர் என்ன சாரத்தில் இருந்தார்? அது இதில் இருந்து வேற நட்சத்திரத்தில் இருந்தது, அது பெண் குழந்தை. இப்படி தான் நாம் நிர்ணயம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு அனுபவ ரீதியாக வரக்கூடிய ஜாதகங்களையே நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க வேண்டும். அப்பத்தான் ஜோதிடர்கள் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகளை தெளிவாக பேசலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் பஞ்சமாதிபதிங்கிற சூரியன், இந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி குரு, 11ஆம் அதிபதி சனி, லக்னாதிபதி செவ்வா, காலப்புருஷ லக்னத்துக்கு இந்த 5 பேரும் இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் இருந்து விட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு என்று உறுதியாக சொல்லலாம். இப்போ துருவுக்கணியத்தை வச்சு ஜோசியம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது அப்படி இல்லை. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தா இது காதல் திருமணமா, லவ் மேரேஜா, கலப்பு திருமணமா, இல்ல முறைப்படி அம்மா அப்பா பார்த்த கல்யாணமா? எப்படி சொல்றது? அப்படின்னா 5 குடைவன் 7 குடைவன் சம்பந்தப்பட்டால் லவ் உண்டு, 9 குடைவன் சம்பந்தப்பட்டால் காதல் வெற்றி பெறும். 5 குடைவன் 7 5 மனம் எண்ணம், அந்த 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் சம்பந்தப்பட்டால் காதல் உண்டு அந்த ஜாதகத்துக்கு. 9 குடையும் சம்பந்தப்பட்டால் காதல் வெற்றி பெறும். காதல் வெற்றி, காதல் தோல்வி, காதல் தேவதாஸ் கதை. காத்திருந்த முண்டாட்டி நேற்று வந்தவங்க கூட்டிட்டு போயிடறான்ல. அதனால காதலிச்ச மவராசம் ஒருத்தன், கல்யாணம் முடிச்சுட்டு போற மவராசம் ஒருத்தன் இருப்பான். அது காதல் வெற்றி பெறாததுக்கு என்ன காரணம்? 5 குடைவன் 7 குடைவன் சேர்ந்து இருந்தாலும் 9 குடையனுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த காதல் வெற்றி பெறும். நான் காதலிச்சு கல்யாணம் முடிச்ச ஜாதகத்தை நிறைய பார்த்துருக்கேன். அது கலப்பு திருமணம் பண்ண ஜாதகம்லாம் எப்படி, எதை வச்சு சொல்றது? கலப்பு திருமணம் நவாம்சத்தில் சுக்கிரனுடன் ராகு சம்பந்தப்பட்டால், கேது சம்பந்தப்பட்டால், ராகு கேது சம்பந்தப்பட்டால், ராகு பார்த்தாலும் கேது பார்த்தாலும் 7 கேள்வி தான் இருப்பாங்க அவங்க. அதனால கலப்பு திருமணம், காந்தர விவாகம், லவ் மேரேஜ் உண்டு. இது பொது விதி. இன்னும் நிறையான ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணணும். அடுத்து ஒரு ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 11ஆம் இடத்துல பகலில் பிறக்கிற குழந்தைக்கு சூரியன் இருக்கும், அது யோகம். அதே மாதிரி இரவில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கணும், அது யோகம். எப்படி இருந்தால் இந்த மாதிரிலாம் கிரகம் வரும்? காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே பிறந்தா சூரியன் 11க்கு வந்துடுவார், 10-11 மணிக்கு. அதே மாதிரி இரவில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ராசி லக்னத்துக்கு சந்திரன் 11க்கு வரணும். இதெல்லாம் ஒரு சிறப்பு. பாரப்பா 3-6-11 பகரகின்ற 11 வெய்யோ நிற்கில் சீரப்பா சீரனோட மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்கும். அவன் இருக்கிற இடத்துல தெய்வமே குடியிருக்குமா. 3-6-10-11 சூரியன் இருந்தால் பணம் தேடி வரும்னா சூரிய திசையை ஒரு மகராசனுக்கு நடக்குது. சூரியன் கோச்சாரத்தில் 3ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பணம் தேடி வருமா, ஊடு தேடி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவான். இதெல்லாம் சாஸ்திர நூலில் புலிப்பாணியில் எழுதி வச்சிருக்காரு மகாராசன். அவரெல்லாம் இன்னைக்கு இருந்தால் ஏப்பா 300 பாடல் எழுதுனேன், ஒரு 3 லட்சம் பாடல் எழுதி வைக்கப்படாதா அப்படின்னு கேட்கலாம். அந்த 300 பாடலையே தெளிவாக படித்தாவே போதும், நல்ல முறையில் ஜோசியம் சொல்லலாம். அடுத்து சனி செவ்வாய் பார்த்தாலும் சேர்ந்தாலும், செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்த்தாலும், செவ்வாய் 8இல் இருந்தாலும், அதாவது என்ன சொல்கிறான், சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டால் இந்த காலத்துல எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி போடுறாங்க, ஒரு பையன் போதும் ஒரு பிள்ளை போதுன்னு. ஆனால் முறையாக பார்த்துக்கிட்டா 5 குழந்தை பிறக்கும். அதே மாதிரி சனி செவ்வாய், அந்த செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்த்தா 3 பேர் இருப்பாங்க. அதே செவ்வாய் 8இல் இருந்தால் உடன்பிறப்பில் இருப்பது 2 பேர் தான் இருப்பாங்க.
இப்படியெல்லாம் வந்து நூல்களில் துருவக்கணிதத்துக்குனே பாடல்கள் நிறைய இருக்குது. நாம் அந்த நூலை பார்த்தாவே, அந்த ஜாதகத்தை பார்த்தாவே நம்ம சொல்லலாம். சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. இன்னும் நிறையான விஷயங்களில் சொல்லக்கூடிய பாயிண்டில் என்ன சொல்லணும்னா, பொருத்தம் பார்க்கின்றோம். பொருத்தம் பார்க்கின்ற பொழுது 2 பேருக்கு சுக்கிரனுடன் மாந்தி சேர்ந்தால் அந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. 2 பேருக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் அந்த ஜாதகத்தை இணைக்கப்படாது. 2 பேருக்கு குருவோட மாந்தி சேர்ந்தாலும் அந்த ஜாதகத்தை இணைக்கப்படாது. 2 பேருக்கு சனியோட மாந்தி சம்பந்தப்பட்டது. சனிக்கு சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் குழந்தை குளிகன் மாந்தி. அந்த மாந்திங்கிற கிரகத்துக்கு எப்படி சனிக்கு 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை இருக்கின்றதோ அதே மாதிரி ராசி அம்சம் 2லையும் பார்க்க வேண்டும். சில பேர் ராசிக்கு தாங்க பார்வை, நவாம்சத்துக்கு பார்வை இல்லைங்கிற அனுபவத்தில் பாருங்க, உண்மையை தெரிஞ்சுக்குங்க. பார்வை 3, 7, 10. அதனால அந்த மாந்தி பகவானுடைய அமைப்பை வந்து நாம் எல்லாம் கேரளாவில் தான் அதிகமாக மாந்தி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எல்லாம் பார்க்கறதில்ல. ஆனால் அனுபவத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்களில் நாமெல்லாம் இதை பார்க்குற போது இதெல்லாம் கரெக்டாக வந்துடுது. நாம் சொல்கிற பாயிண்டெல்லாம். டைம் ஆச்சா இருக்கு. ஆனால் 3, 7, 10 பார்வைங்க. செவ்வாய் மாந்தி தொடர்பு கடன் இருக்கும். 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம். சனி மாந்தி தொடர்பு செவ்வாய் மாந்தி 2 பேர் சனியும் செவ்வாயும் மாந்தி பார்த்துட்டா சொந்த தொழில் செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. வாங்கினா பெரிய கடனை வாங்கினா மாட்டிக்குவாங்க, கடைசி வரைக்கும் கடனை கட்டிக்கிட்டு வட்டியே கட்டிகிட்டு இருப்பாங்க. 3ஆம் இடம் கெட்டு விட்டால் 3ஆம் கெட்டு விட்டால் சொந்த ஊர் சொந்த தொழில் ஆயுள் முழுவதும் வேண்டாம். 3ஆம் இடம் கெட்டான். 3ஆம் இடங்கிறது தொழில். 10ஆம் இடம் தான் நம்ம தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உலகாலமா. 3ஆம் இடம் தொழில். 3ஆம் இடங்கிறது வீரபராக்கிரமமான இடம், தைரியஸ்தானம். மனிதனுடைய வீரபராக்கிரமம் தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் 3ஆம் இடம் 3, 10ஆம் இடம் கெட்டு விட்டால் ஜாதகருக்கு சொந்த தொழில் ஆயுள் முழுவதும் வேண்டாம். 3, 8ஆம் இடம் கெட்டா 3, 8ஆம் இடம் கெட்டுதுன்னா கொடுக்கல் வாங்கல் கடன் கூடாது, வாங்கல் ஜாமீன் போடக்கூடாது, கடன் வாங்கினால் பெரிய கடனாகிவிடும். மனைவிக்கு 3, 7ஆம் இடம் கெட்டால் ராசி அம்சையில் மனைவியால் தீரா துன்பம், ஆயுள் முழுவதும் தீரா குற்றம் வரும். சூரியன் செவ்வாய் மாந்தி தொடர்பு சொத்துக்கள் 25% இருக்கும், உபயோகம் இல்லாமல் இருக்கும். பூர்வீகத்தை எடுத்துக்கட்ட வாய்ப்பில்லை. பூர்வீகத்தை தாத்தா இளமையில் அடக்கம் ஆயுள் ஆவார். காரணம் சூரியன் குரு மாந்தி தொடர்பு. லக்கணாதிபதி கேது மாந்தி தொடர்பு இருந்து தலைக்கு அடையாளம், புருவத்தில் நெற்றியில் மூக்கில் வெட்டுக்காயம், பல் இது சம்மந்தப்பட்டது உடைஞ்சிருக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் மாந்தியுடன் செவ்வாய் சம்மந்தப்பட்டால். இன்னும் அநேக கருத்துக்கள் இருக்கின்றது. காலம் நேரம் கருதி இதுவரை பேச வாய்ப்பளித்த, இதுவரை கேட்ட ஜோதிட குருமார்கள் அனைவருடைய திருப்பாதம் தொட்டு வணங்கி, என்னுடைய பெயர் PK சந்திரசேகரன், பள்ளிபாளையம் சீவா செட் கொங்குமண்ட அருகில் இருக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 97 501 222 66 9750 2266 63 821 72 884. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஜாதகங்களில் என்னென்ன கருத்துகள் என்ன தேவைகளாக இருந்தாலும் என்னுடைய ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம். உலக நாடுகளுக்கு பூராம் ஜோடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். யார் என்ன கேள்வி கேட்டாலும் அது மனங்கோணாத பதில் சொல்லுவேன். ஒரு முறை ஜோடம் பார்த்தால் உயிருள்ளவரை ஜோடர் குடும்ப ஜோசியராக வச்சு பார்க்குற அளவுக்கு நான் ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 3 தலைக்கட்டுக்கு பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பாவுக்கு பார்த்து, மகனுக்கு பார்த்து, இப்போ பேரனுக்கு பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எங்ககிட்ட கேட்ட அனைவர்களுக்கும் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஜாதகம் நன்றாக சொல்லுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையாலுமே இந்த மாத கருத்தரங்கத்தில் தாய் சங்கத்துடைய தலைவர் விட்டு பிசிறு கிளப்பிட்டாருங்க. சரிங்களா? ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். நன்றி. அதாவது அடியன் திண்டுக்கல் புலிப்பாணி கிட்டத்தட்ட ஒரு 25 ஒரு நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் உட்காருங்க. புலிப்பாணி ஜோதிட பயிற்சி மையம் ஒரு சுவாமி ஆதீனம் இருக்கார். அவருடைய நம்ம நெருங்கிய நண்பர் தான் அவர். அவங்க எப்படி நடத்துவாங்கன்னா, ஒரு கிராமத்துக்குள்ளார வயக்காட்டுக்குள்ளார போட்டிருப்பாங்க. சாப்பாடு புளியோதரையும் தயிர் சாதம் தான் இருக்கும். நடத்துவாங்க. உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஒரு தாவாரை இறக்கி இருக்கும்.
அங்கேருந்து வந்து உக்காந்த உடனே வகுப்பு நடத்துவாங்க. அவங்க சொன்ன விஷயத்த இந்த செமினாரில் நான் ஒரு 2 தடவை தான் கலந்துருக்கிறேன். திண்டுக்கல்லேருந்து போய் நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கேன். போய் இந்த செமினாரில் கலந்துக்குவேன். நான் அப்போ பத்திரிக்கை ஆசிரியராக 4-5 ஊரில் நடத்தினேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 27 நட்சத்திரத்துக்கு உடம்பில் உள்ள பாகங்களே சொன்னவர். அந்த காலத்தில் மருத்துவ ஜோதிடர் புலிப்பாணி ஐயா சொல்லியிருக்கார். அப்போ அந்த குறிப்புகள்லாம் வச்சுருக்கேன். அது பிரகாரம் நான் சொன்ன மாதிரி சந்திர லக்கணத்துக்கும் லக்கணத்துக்கும் இதுக்கும் போட்டு பார்த்து இந்த நட்சத்திரம் வருதுன்னா இந்த வேலையை செய்யும். இப்போ பூர நட்சத்திரம்னா தலையில் உள்ள சுரப்பிகளை வேலை செய்யும். இப்படி நட்சத்திரத்துக்கு இந்த உடம்பில் உள்ள பாகங்களில் வச்சு எழுதி அதை பாட்டு சொல்லுவோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் உங்களையெல்லாம் பணிவோடு சொல்கிறேன். அதிசயங்கள் அநேகமுற்ற பழனி மலையில் புலிப்பாணியினுடைய பாடல்களை அது யாருக்கு போய் சேரணுமோ, சித்தர்கள் அது யாருக்கு போய் சேரணுமோ அவ்வளோ விஷயம். இவர் சொன்ன விஷயம்லாம் அப்படி ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் அந்த புலிப்பாணியினுடைய படித்தான். எங்களுக்கு பாட்டு மண்டையில் ஏறல, தொழில் வேறு மாதிரி போயிடுச்சு. அதனால் இவ்வளோ பாடல்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு விளக்க உரை சொல்லுங்கள். திருப்புகளுக்கும் திருமந்திரத்திற்கும் நாங்கள் திருமூலர் திருமந்திர மாநாடு நடத்துவோம். 3000 பாடல்களுக்கு விளக்கம் சொல்லுவோம். அதில் புராணங்களில் தான் ஜோசியம் ஒளிஞ்சு கிடக்கு. நாங்கள் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு, ராமாயணத்தில் படிச்சுட்டு, புராணங்களில் படிச்சுட்டு, அதிலிருந்து எடுத்து இதை புகுத்தி பார்த்துருக்குறேன். நான் நம்ப மாட்டேங்க, புராணங்களில் பக்த பிரகலாதனுடைய சரித்திரத்தில் இருந்து தான் நான் அத்திமரத்தினுடைய மூலையில் நான் ஒரு குரு பாத வல்லவர் தத்தாத்திரேயருடைய அம்சமான நரசிம்ம சரஸ்வதி அங்கே தான் ஒடுங்கியிருக்காருன்னார். ஒரு வீட்டில் விளையாட்டு பார்க்கல படித்த 4 விஷயங்கள் பல வீட்டு கதவுகளை திறந்தது. பல கிரகங்களுக்கு ஒரு கருணை இருக்குது. சித்தர்கள் மகான்கள் ஆசீர்வாதம் பெற்று அவர்களை நினைத்து சொல்லுவோம். வரும்போது நான் நினச்சேன், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, திருநாமம் செப்பல் காண்டல், இப்படிலாம் இருக்குது. இந்த நம்ப மாட்டீங்க, அப்பர் சம்பந்தர் நால்வர்களும் வசிஷ்டர் முதற்கொண்டு வசிஷ்டருடைய சரித்திரங்கள்லாம் நான் நிறைய சொட்ட படிச்சிருக்கிறேன். 100 பிள்ளை பெத்தா அருந்ததி, எல்லா பிள்ளையுமே ஒரு பிரம்மராட்சசன் சாப்பிட்டான். அப்படிப்பட்ட பராசருடைய தகப்பேன் இப்படி நடந்து செடிக்கிட்டு இப்படி உரசனா வேதம் படிக்கும். எவ்வளவு அதிசயங்கள் இருக்குது தெரியுங்களா புராணங்கள்லையும். அதை அப்படியே கதையாகவே கொடுத்துட்டாங்க. அதை எவராது கற்று தேர்ந்து தெளிந்த ஒருவர், சந்திரசேகர் மாதிரி ஐயா, விஜயன் மாதிரி ஐயா, தளபதி மாதிரி ஐயா ஆள்கள் சிறப்பு கருத்தரங்கத்தில் வச்சு அதை விலைக்கு சொல்லி, உண்மையிலே வாங்க, செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வாங்க, நிறைய தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி தெரியும் போது எவ்வளோ சிறப்பாக இருக்கும். நிறைய கருணை இருக்குங்க. ஜோதிட கிரகங்களுக்கு கருணை இருக்குது. கிரகங்கள் எவனையுமே கொள்றதில்ல, கிரகத்தை தான் நாம் கொண்டுக்கிட்டு திரிகிறோம். நிறைய புராணங்கள் இருக்குது. புலிப்பாணி உரைக்கிறேன்னு சொன்ன உடனே கிரகம் அப்படியே நிற்கும். புலிப்பாணியை கூப்பிட்டாண்டா அப்படி சொன்னார். 10 பாட்டில் தேவாரத்தில் 10வது பாட்டு கடைசியில் 11 யாருக்குன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்டை ஒருவர் பாடினாலோ அவருக்கு நீங்கள் அனுக்கிரகம் பண்ணணும். அன்னைக்கே நாம் இன்னைக்கு இந்த சந்து பொந்தில் வாழக்கூடிய நமக்காக அன்னைக்கு ஒருத்தர் தவம் இருந்துட்டான். வள்ளலாருக்கு 3வது கண் திறந்ததுன்னா, நிறைய ஜோதிடர்களுக்கு இந்த தேடை சக்கரம் 3வது கண் திறந்துட்டா இப்படி கண்ணை மூண உடனே படவோட வாக்கா கொப்பளிப்பான். எழுதப்படாத ஜோதிடங்கள் எவ்வளவோ இருக்குது, எழுதவே முடியல. கிரகங்கள் காரகத்துவத்தை இன்னும் நிறைய கொட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு தான் பாடினாரு புலிப்பாணினாரு. புலிப்பாணி குருவுக்கு பாட சொன்ன சுப்பையாவோட கதையும் அது ஒன்றா வரும். அதனால் போகர் போன இடத்துல விட்டுட்டார். குருவை நினைத்தான், தான் ஆகாயத்தில் ககன மார்க்கத்தில் பறந்தான். குளிசத்தை செஞ்சதை கொண்டு அவருக்கு போட்டால் அவரை முதுகுலை சுமந்து கொண்டு பறந்து வரும்பொழுது தான் முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லி பறந்து போனார். இவர் இங்கிட்டு போனார், ராகுவாட்டம் இங்கிட்டு போகிறார், கேதுவாட்டம் இங்கே போகிறார். அதனால தான் ஞானகாரகன் கேது, ஞான பண்டிதன் முருகப்பெருமான். உலகத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்களே வேற முருகன் வேறு என்று சிவபெருமான் பேதம் பார்த்தது இல்லை. கடைக்கோடியில் வாழக்கூடிய சேத்துல புழுகிற ஒரு புழுவுக்கு கூட சிவசிவான்னு சொன்னால் முக்தி அடையும். உங்கள் குருவின் பெயரை சொல்லிவிட்டு, குருவை மனதில் நினைத்து விட்டு, எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சந்திரசேகர் ஐயா, நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு இவர் போட்டோவை வச்சுக்கிட்டு சொல்லி பாருங்கள்.
அப்படியே பலனை அப்படியே தட்டி விடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், குரு இல்லாத அந்த குரு இந்த மாதிரி ஒரு மகான்கள் இன்னும் அவரெல்லாம் இன்னும் பேசுனாருன்னா சிறப்பாக இருக்கும். நல்ல நின்று நிதானமாக களத்தில் விளையாடுறாரு. 1-4-7-10 இருந்தால் தான் என் பேட்ஸ்மேனுக்கு கிடைக்கும். 1-4-7-10 கிரகமே இல்லைன்னா அவன் என்னையே செய்ய போறியான், அவன் என்ன செய்வாய்யா? 1-4-7-10 நல்லா இருக்கணும், அதுதான் கேந்திரம். அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். ஆனால் எல்லா கிரகமும் நல்லது தான் செய்யும். ஞானசம்பந்த பெருமான் வாக்கு என்ன செய்வான்? ஒருத்தனுக்கு 8ஆம் இடத்துல இருக்குன்னா 12ஆம் இடம்னாரு, அப்பனுக்கு 4ஆம் இடம். எங்கள் அப்பா சொத்து வாங்கினா, எனக்கு 12ல் குரு புதன் கடகலக்கணும். சூரியனுக்கு பின்னால் தான் செவ்வாய் உட்காந்துருக்கான். வீடு தேடி கொண்டு வந்து காசு கொடுக்குறாங்க. எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் சாதாரண இல்லை. எவ்வளவு ஜோதிட பாடல்ல கேட்க கேட்க அப்படியே இவருக்கு நிலந்து நான் ரசிகன் ஆயிட்டேன். அப்போ என்ன காரணம்? நோட்டு போட்டு எழுத இருப்பாருங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அது என்ன சொல்லுதுன்னு போட்டு டேட் போட்டு வச்சுட்டா பின்வரும் சந்ததியினருக்கு தான் கற்று அந்த அனுபவ குறிப்பை கொடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? யாருமே செய்கிறது இல்லையா ஐயா? உங்களுக்கு அதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் அடிமை, நீங்கள் உங்களுடைய மாணவர் நான் இந்தியிலேருந்து. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. நல்ல செயல் செய்கிறவர்கள் எல்லாம் குரு தாங்க. வாழ்க்கை என்னை நான் நேரங்காலம் இல்லாமல் நான் சென்னை போனோம், நான் எல்லோரும் நல்லா இருப்போம், அமோகமாக இருப்போம், ஜோதிடர்னு சொல்லி இந்த மண்ணில் பிறந்த அத்தனை பேருக்கு நான் அடிமை என்று சொல்லி வாயார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நான் என்னுடைய அறிவு புத்தி ஞானம் அத்தனை. இப்போ சமீபத்தில் கூட ராகு எனக்கு அனுக்கிரகம் பண்ணான். 61 காளி கோயில் கும்பாபிஷேகத்தை வேலுமலையனூரில் நடத்தி வந்தேன். அந்த பிரசாதத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அமோகமாக இருப்பீங்க. திருச்சி.